Hello everyone, welcome to post market analysis. So first 4 hour time frame வந்து நிஃப்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 4 hourல ஒரு டிராப் பேஸ் டாப் சினாரியோ லிக்விடிட்டி கிராப் அந்த சினாரியோல தான் வந்து மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுத்து லாஸ்ட் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து டாக் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம 15 மினிட்ஸ் வந்து இருப்போம். ஸோ 15 மினிட்ஸ்ல அதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு இன்னும் வந்து வாலெட் ஆக இருந்துச்சு. ஸோ அப்படின்னும் போது அதுக்கு கரெக்டான சப்ளை ஜோன் அப்படின்னா 15 மினிட்ஸோட எல்ஓபி தான். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து செல் அடிக்கலாம். லாஸ்ட் டே வந்து பேசிருக்கோம். அந்த இடத்துல நமக்கு அப்ளை டேப் பண்ணலாம், மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அங்கே கிரியேட் ஆன அந்த ஜோனுக்கு ஓகேங்களா, அந்த ஜோனுக்கு அகைன் இன்னொரு ஜோன் வந்து கிரியேட் பண்ணிடணும். இது வந்து 5 மினிட்ஸோட அகைன் ட்ராப் பை ட்ராப். ஸோ சப்ளை தொட்டு சப்ளை வந்து கிரியேட் ஆகிருக்கு. இங்கே வந்து கீழே வரோம் அப்படின்னா அந்த 15 மினிட்ஸோட லோ வந்து தட்டணும். அதுதான் டார்கெட் ஓகேங்களா. ப்ரீவியஸ் லோ தான் டார்கெட், 15 மினிட்ஸோட லோ. ஸோ 5 மினிட்ஸ்ல பார்க்குறோம். ஸோ 5 மினிட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேப் அடிச்சோன்னா என்ட்ரி, இதெல்லாம் வந்து நமக்கு லிக்விடிட்டி ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நமக்கு வரும். இந்த மாதிரி இருக்கிற டேப் அடிச்சோன்னா நம்ம வந்து செல் ஆகும். இதெல்லாம் வந்து லாஸ்ட் டே வீடியோலேயே பேசிடணும். என்ன பண்ணுறோம், கரெக்டாக தொட்டோம்னா செல் அடிக்கிறோம் ஓகேங்களா. தொட்டோம்னா செல்லு மேலே ப்ரோசஸை செல் வந்து வாங்கலாம் முடிஞ்சு. இதான் பண்ண போகிறது. டார்கெட் இந்த ப்ரீவியஸ் சரி, இந்த இடத்துல நமக்கு ஒரு 1:12 வந்து கிடைக்குது. இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு கிளையில என்ன பண்ணாலும் லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டோம். அப்போ கிராப் பண்ணிட்டு இன்சைடில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ அப்படின்னும் போது நம்ம ட்ரேடு வந்து கான்ஃபிடென்ட்டாக டார்கெட் வந்து கிடைக்கும். ஹை டைம் ஃப்ரேம் படி செல்லு தான் ஆகணும். 15 மினிட்ஸ் படி செல்லு நமக்கு 4 hour படி பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை தொட்டு நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பெட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் செல் அடிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா. 24,500 நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 9:24 நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். 24,500 காலை போட்டியும் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 24,500க்கு பெப்பன் அப்படின்னா 116.3 பிஇபி லெவல். ஸோ இவன் வந்து கீழே தான் இருக்கான். கால் வந்து வீக்காக இருக்குது, புட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது முடிஞ்சு. அப்படின்னும் போது கால் ஆப்ஷன் எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் இந்த இடத்துல வீக்காக தான் கீழே இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடையில் புட் ஆப்ஷன் மேலே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, உடச்சி உள்ளே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கான். அப்படின்னும் போது இதில் கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆகும், இல்லை புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் அப்படின்னா நிச்சயமாக வந்து கால் ஆப்ஷன் விட புட் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கு. நமக்கு சப்ளை ஜோனில் மார்க்கெட் இருக்கு. அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கடையில் வந்து என்ட்ரி எடுத்தேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கடையில் என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ நமக்கு நாமளே சப்ளை ஜோன் இருக்கு. இந்த மாதிரி 5 நிமிஷம் கோர்ஸ் கொடுத்தா எக்ஸ்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்தாச்சு. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் மினிமம் ப்ரீவியஸ் டார்கெட்டு. இந்த இடத்துல ஒரு 1:12 முடிஞ்சு ஓகேங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பப்ளிக் கமெண்ட்லையும் கொடுத்துறோம் ஓகேங்களா. கரெக்டாக 9:30 வந்து போஸ்ட் பண்ணிடும். ஸோ ஓப்பனிங் என்ன சொல்லணும், சப்ளைல வந்து ஓப்பன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லணும். 24,500 வாட்ச் பண்ண வரேன்ற லெவலையும் கொடுத்துடணும். அங்கேருந்து ஒரு 130 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துடணும். ஸோ 10:15 மேடம் ப்ரீவியஸ்லி வந்து டேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். 9:50 ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நான் எடுத்தது 24,550 ஃபுட் 949 ரூபாய்க்கு எடுத்தேன். ஸோ 9:15.14 எடுத்தாச்சு என்ட்ரி. ஸோ 950 வந்து எக்ஸிட் அடித்தாச்சு. ஸோ நமக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் நேர் வந்து கொடுத்துட்டான். மார்க்கெட்டை முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து உங்கள் குரூப்லேயும் சொல்லிடலாம், நம்மளோட கம்யூனிட்டிலையும் 950 வரைக்கும் முடிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். ஸோ மேபி இந்த இடத்துல M5 நமக்கு டாக் பண்ணலாம், செல் அடிக்கலாம், ப்ரீவியஸில் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா கீழே வந்துட்டான். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி ஸோ இந்த இடத்துல நமக்கு 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணிடணும் அப்படின்னா டியூஸ்டே என்ன பண்ண அப்படின்னா ஃப்ளிப் ஆகிட்டு மேலே போயிட்டான். போனஸ் ஃப்ரீ படிச்சு மேலே போயிட்டான் பேசிடுறான். ஸோ அந்த ஜோன் அந்த இடத்துல கிரியேட் ஆன ஜோன் என்ன அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி ஒரு ரேலி பேஸ் ரேலி ஓகேங்களா. ரேலி பேஸ் ரேலி மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு 15 மினிட்ஸ். ஸோ அந்த ஜோனில் தான் மார்க்கெட் டிமாண்டுன்னு பார்த்தா அதுதான் ஓகேங்களா. இந்த லோ உடையிறது பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் ஆவாங்க. ஹையர் ஹையில் போயிட்டு ஒரு டபுள் டாப் வச்சுட்டு டபுள் பாட்டம் வச்சுட்டு கீழே போய் உடைக்கிறோம் அப்படின்னா உடைக்கும் போது கீழே ஜோன் இருக்கும், ஜோனை விட்டு திருப்பி மேலே அடிப்போம். அதுதான் நார்மலாக வந்துருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா லைக்லி நமக்கு ட்ரிபிள் பாட்டம் மாதிரி வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துட்டோம் ஓகேங்களா. ட்ரிபிள் பாட்டம் மாதிரி எடுத்துட்டு இந்த ஜோனை விட்டு கீழே போகலாங்க ஓகேங்களா. மேலே செல் அடிச்சுங்க, மேக்ஸிமம் இந்த ஜோனை வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஜோனை டேப் அடித்த உடனே
ஏன்னா ஜோனை டேப் அடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், 24,300 வந்தாச்சு. இப்போ 24,300 கால் அந்த புட்டு எடுக்கிறோம். ஸோ அவனுக்கான பிஇபி லெவல் என்ன அப்படின்னா 24,300 காலை புட்டு எடுக்கிறோம். ஸோ அப்போ அவன் பிஇபியை சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா. இந்த இடத்துல 24,300 பிஇபி என்ன அப்படின்னா 137.7 அப்படின்றது பிஇபி. 24,300 137.7 அப்படின்றது பிஇபி. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அந்த ஜோன் அடிக்கும் போது, இந்த ஜோனை கீழே டேப் அடிக்கும் போது ஸ்வீப் அடிச்சுட்டு இன்சைட்ல வரும்போது என்ன பண்ணாங்கன்னா புட் ஆப்ஷன் அந்த ஜோனுக்கு மேலே ஸ்வீப் அடிச்சுட்டு அந்த லெவலுக்கு மேலே இன்சைட்ல வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அதே சேம் டைம்ல இந்த பக்கம் ஆப்போனண்ட்ல என்ன பண்றான் அப்படின்னா, இதுக்கு மேலே நான் வந்து ஃபர்தராக செல் ஆகி போகிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் சப்போர்ட் எடுக்கிறான், புட் ஆப்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான். மார்க்கெட் அந்த இடத்துல நிற்கிது. ஸோ டிமாண்டும் இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆஸ் பர் ஆப்ஷன் டேட்டா படி நமக்கு, அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைக் அடிச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸோட ரேலி பேஸ் ரேலி இருக்கு. நம்ம வந்து ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாக் கொடுக்குது, இல்லை அப்படின்னா ஒரு 1 மினிட்ஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டாக் கிடைக்கலாம், பை அடிக்கலாம். ஸோ டார்கெட் அப்படின்றது இந்த ஹை ரீசெண்டாக இருக்க ஹை. ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக இருக்க ஹை வந்து நம்ம மினிமம் டார்கெட்டாக தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டேட்டா வந்து இன்னொரு டேட்டா வந்து பார்ப்போம். ஆக்சுவலி அந்த டேட்டா வந்து நான் இன்னைக்கு பார்க்கல, ஒரே ஒரு ட்ரேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடத்துல பை ஒரு 5 மினிட்ஸ், நமக்கு 5 மினிட்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான சாக், இல்லை 1 மினிட் அந்த ஒரு ப்ராப்பரான சாக் அப்படின்னா ப்ராப்பரான சாக் அந்த இல்லை. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஒரு குட்டி பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஒரு பிரேக் அவுட் நம்ம வந்து எடுத்துட்டு, ஸோ ஈவன் 5 மினிட்ஸில் இருக்குது க்ளோஸ் கொடுத்தாங்க, நம்ம வந்து எஸ்எல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து ஏன்னா ப்ரீமியம் இருக்குல்ல, ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியம் தான். ரீசெண்டாக இருக்க ஹை டார்கெட் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1:9 ட்ரெண்ட் வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். 1:9 வந்து முடிஞ்சு. ஸோ இதை தாண்டி எங்கேப்பா போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட்டில் வந்து எடுக்கிறோம். இந்த ஜோனுக்கு மேலே எங்கே வந்து 15 மினிட்ஸில் நமக்கு வந்து இம்பேலன்ஸோட ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த இம்பேலன்ஸ் தான் டார்கெட் பண்ண போகிறோம், மேக்ஸிமம் டார்கெட். ஓகேங்களா. ஸோ இது 4 ஹவரோட ஜோன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி டேப்டு மொத்தம் முடிச்சிட்டோம். இந்த இடத்துல டேப் ஆகிட்டு இருக்கு. இம்பேலன்ஸோட இருக்கிறது எங்கே அப்படின்னா வீடு அக்டோபரில் கிரியேட் ஆன இந்த ஜோன் தான். ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ரேஞ்சை ஸ்வீப் பண்ணிட்டு நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ லைக்லி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்கும். நான் தூக்கி வச்சு அந்த ஜோனை ஸ்வீப் அடிச்சு இமீடியட்டாக வந்து உடைச்சிருப்போம். இந்த இடத்துல லைவ்ல வந்து ட்ராப் வந்து நம்ம செல் எடுத்திருப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் டார்கெட் அதை டார்கெட் அடிக்கலாம். ஓகேங்களா. மேக்ஸிமம் டார்கெட் அதை டார்கெட் பண்ணலாம் ஒரு 1:23. ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா அடுத்தடுத்த பிஇபி உடச்சிட்டு போகுது அப்படின்னா கான்ஃபிடண்டாக வெயிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இல்லைப்பா நான் ஸ்கேல் பாஸ் அப்படின்னா எனக்கு தேவை என்ன, எனக்கு 40-50 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா சாலிடாக 200 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ப்ரீவியஸ் ஹை தட்டிடும் போது நம்ம கன்ஃபார்ம் வந்து வந்திருக்க முடியும். ஓகேங்களா. ப்ரீவியஸ் ஹை தட்டும் போது நம்ம வந்து நம்மளோட தேவையை எடுத்துட்டு வெளியே வந்து வந்திருக்க முடியும். அதுக்கப்புறம் போகிறத ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கலாம் அந்த ஜோன் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஜோனை டேப் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஏதாவது சஸ்டெயின் பண்ணணும்னு பார்த்துட்டு இந்த இடத்துல 24,800 ஆக்சுவலி லெவல் அந்த வரைக்கும் போகல. ஓகேங்களா. 24,800 லெவல் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பார்த்துட்டு சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா செல் அடிச்சிருக்கலாம். ப்ரீவியஸ் 5 மினிட்ஸாக இருந்தோம். ஓகேங்களா. ப்ரீவியஸில் இந்த வந்து டபுள் பாட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் டபுள் பாட்டத்தை டார்கெட் பண்ணியிருக்க முடியும். ரிலேட்டிவ்லி இல்லை இது வரைக்கும் ஆச்சும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும். பட் ட்ரெண்டிங் எகென்ஸ்ட் அப்படின்னா நிச்சயமாக ட்ரெண்டிங் எகென்ஸ்டாக தான். இப்போ ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா செல் ட்ரை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ எப்போவுமே எல்லா நாளும் வந்து ஒரு ஹை ஸ்விங்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட், அதாவது ஒரு 0-0 அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா. செல்லிங் கொடுத்தா பை ஆகணும், பையிங் கொடுத்தோம் அப்படின்னா செல்லிங் ஆகணும். ஜஸ்ட் ஒரு யூட்டர்ன் ஆஸ் பர் சார்ட். ஓகேங்களா. யூட்டர்ன் வந்து போட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி டைம் ஒரு 240 அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் போட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு எடுத்திருக்க முடியும். இந்த பாட்டத்தில் இருக்கும்போது யாராவது வந்து நம்மளோட ஆப்ஷன் டேட்டா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சென்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும் 24,300 தான் இன்னைக்கு பாட்டம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ப்ரீமியத்தை வச்சு அப்ரோச் பண்ணியிருக்க முடியும். இதில் நம்ம வந்து நண்பரும் வந்து எடுத்திருந்தாரு.